இப்ப அடுத்து ஒருத்தங்க வர போறாங்க. ஷோ டைட்டில் என்ன? அண்ணாத்த ஆடவாங்க 2ல 1 பார்க்கலாம். இப்போ 2ல 1 பார்க்கிறதுக்காகவே 2 பேர் வர போறாங்க. அவங்கள கூப்பிடலாமா? எஸ். சோ லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய அரவேஷ் மற்றும் நம்மளுடைய லிதான்யா. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். அவன் அப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான். அன்னைக்கு வெறும் புறா வளர்க்குற பையனாக இருந்தவன் அதுலேருந்து அவன் வேறு லெவல் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க சார். இன்னைக்கு ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். இது இன்னும் முடியல. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆளாயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் எங்க பாரு அந்த மாதிரி. என்ன லித்து ஒரு செகண்ட் வந்துல படபடன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சுனே இருந்தது நீ ஆடும்போது. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சிச்சுன்னு வச்சுக்கவேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒருத்தர் முழிச்சிட்டு இருக்க சொல்ல ஒரு கொசு வந்து கட்டினா ஒரு நாள் பட்டு அடிச்சா பொட்டு போயிடும். அது அங்க 2 பேரு ரசிச்சு பார்த்தாங்க. நீ அங்க போயிட்டு மாசா பஞ்ச் டைலாக் பேசும்போதுல ராசா அப்படின்லாம் வந்து பண்ணாங்க வடிவக்கரசிமா. நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸ்? வார்த்தைகளே இல்லை தம்பி. தேங்க்யூ. எனக்கு நீங்க ஆடும் போதெல்லாம் எனக்கு தனுஷ் தம்பி தான் ஞாபகத்துல வந்தார். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்மா. குட்டிமா மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி ஆடுறீங்களா நீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க கண்ணு நீங்க. ஹர்வேஷ், உங்ககிட்ட எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? எனக்கு வந்தோடனே ஓகே அப்படியே பட்டையை கலப்ப போறீங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி ஆடினீங்க. தேங்க்யூக்கா. ஒரு கொசு ஆக்சுவலி மேலே ஏந்து ஒரு கொசு டயலாக் பேசிச்சுல, உங்களை பார்த்து கொசு அடி பாவி கொசு மாதிரி இருந்துகிட்டு டயலாக் ஐ திங்க் உனக்கு இன்னும் சூப்பர் டூப்பர் இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல தனுஷ் சாரோடய நீ நடிப்ப கண்டிப்பா. சரியா? அடுத்ததா இந்த மேடையில யார் வந்து ஆட போறாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ பார்க்க போறோம்? இப்போ வந்து ஆட போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நடிப்பு அப்படின்னா அவரு கயல்ல இருப்பாரு, நடனம் அப்படின்னா புயலா வருவாரு. புயலா வருவாரா? ஆமா. அந்த புயல் இங்க வந்துருமா? என்ன இப்ப கரையை கடக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிட்டுறவா? கூப்பிட்டுருங்க. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் சஞ்சீவ் அண்ட் சிட்டு.
பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். சிங்காரி நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா, போடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா. தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி, கல்யாணம் பண்ணிக்கன்னு காத கில்லுனா. பாம்பு பிடிக்க மகடி மகடிதான், பொண்ண பிடிக்க கபடி கபடிதான். ஆகாயம் மேல மாறுவான வேடிக்க, அப்பனோட பொண்ணு வந்த கண்ண மூடிக்க. ஊரோரம் கல்லு கடை ஓடோடி வா வா பங்காளி ஒன்னா சேர்ந்து பந்தாடலாம். சித்தப்பம் பாக்கெட்டில சில்லறைய எடுத்து நாட்டாம திண்ணையில சீட்டாடலாம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. அப்படி போடு சிங்கினக்கா, 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 அப்படி போடு சிங்கினக்கா, அப்படி போடு. நம்ம கெஸ்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கங்கறத ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரீத்தி அக்கா, உங்களோட காமெண்ட்ஸ். சஞ்சீவ் வந்து எனக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் வந்து எனக்கு பிரபு சாரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரபு சார் வந்து அந்த ஒரு ஸ்டைல் எப்போவுமே ஒரு நளினம் இருக்கும். ரொம்ப ஹெவியாக பண்ணனாலும் அந்த ஹெவினஸை வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். அந்த ஒரு இது எப்போவுமே சஞ்சீவ் கிட்டே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஹீஸ் அ பாண்ட் டான்ஸர், கூல் அண்ட் பாண்ட் டான்ஸர். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக சிட்டு அவகிட்ட எது கொடுத்தாலும் அவள் 100-200% பண்ணிடுவா. ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். அண்ட் வடிவு கரிசிமா, ரெண்டு பேரும் எப்படி ஆடி இருந்தாங்க? இந்த குட்டி பாப்பா உண்மையிலே சொல்றேன், என்னவோ அவ ஹீரோயின் ரேஞ்சுக்கு அவ ஆடிக்கிட்டு இருக்கிறா. இவர் எழில் வந்து அமைதி இல்ல, எப்பவுமே அமைதியா தானே இருப்பார் எழில். இங்க வந்து அவருக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் சாங் கொடுத்துருக்க கூடாது. இது கொஞ்சம் அப்படி என்னவென்று சொல்வதம்மா அந்த மாதிரி ஒரு சாங் கொடுத்துருந்தீங்கன்னா அழகா டுயட் பாடிட்டு வந்திருப்பாரு. ஃபுல் பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறோம். ஓ ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய அனுஷா டைவே.
குட்டி பிசாசுனா இது பெரிய பிசாசு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா அது பிச்சு உதறது. ஆனாலும் அதையும் தாண்டி நான் அப்படியே பார்க்குறேன். ஏன்னா எனக்கு எனக்கு உண்மையிலே நான் சிம்பு இதை விட சின்னவராக இருப்பார். அப்போ அவர் கூட அப்போத்துலேருந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் ஆடுவார். எனக்கு சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அவர் இன்னொரு சிம்பு உருவாகி விட்டார், அது மட்டும்தான் சொல்ல தெரியும். தேங்க்யூ. அம்மா சொன்ன மாதிரி அவனை பார்க்கறது, அவனை தாண்டி தாண்டி அணுவை தாண்டி தாண்டி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எப்போவுமே சொல்லுவேன், அணு வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா எனர்ஜி போட்டு தான் ஆடுவா. அவளை வந்து சரி கட்டுற பேர் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இப்போ கிடைச்சிருச்சு. இவனை விட்டுறாத, இவன் கூட பேராகவே ஆடு. அக்காவை பிடிச்சதா உனக்கு? அவ்வளோ கிஸ்ஸஸ், ஃப்ளைங் கிஸ்ஸஸ்லாம் கொடுத்தியே, பிடிச்சதா அக்காவை? பிடிச்சிருக்கா? இப்போ எல்லாருக்கும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துடலாமே, எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அப்போ ஏன்னா நான் ஒருத்திங்க. தேங்க்யூ 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 ஸோ மச் கெஸ்ட். ப்ளீஸ் டேக் எ சீட்ஸ். நான் மட்டும் ஐ திங்க் எல்லாருமே ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி சிம்பு இருக்காரு, பெரிய சிம்பு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சாங்க்கு டான்ஸ் ஆடினா சூப்பரா இருக்கும்ல. கூட நீங்களும் ஆடினா இன்னும் சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்க அர்ஷத், எப்படி இருந்தது நம்ம குட்டி சிம்போட ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்? எப்பா அவனோட எனர்ஜிலாம் வந்து மேட்ச் அவனுடைய. அவன் இந்த சைடு திரும்பத்துக்குள்ள வேற ஸ்டெப் போயின்னு இருக்கான். பட் நான் சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலாக அனுஷாவோடயும் சரி, தெய்வீக்கோடதும் சரி, ரெண்டு பேரோட ஆடுறது வந்து செம்ம ஜாலியாக இருக்கு. அதாவது நீங்க இங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி இது என்னங்க பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்களாமே. இதுக்கு என்னது இது? நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நீங்க அங்க வச்சிருக்கீங்கல்ல. சரி, இப்போ இதுல என்ன பண்ண போறீங்க? நாங்க என்ன பண்ணோம் இப்போ? இப்போ இதை வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் இடுப்புல இப்படி சுத்திட்டே இருக்கணும். அவ்வளவுதானே. அக்கா சுத்தி நீ பார்த்தது இல்லையே, பிரமாதமா சுத்துவாங்க அக்கா. சரி, நீ இப்போ ஒரு தடவை பண்ணி காட்டு, அதை வந்து பவித்ரா அவங்க செய்வாங்க. ஓகே.
ஏண்டா வலிக்க போதுடா இடுப்பு. கவி, அண்ணாத்த ஆட வாங்கல, எல்லாருமே பயங்கரமா ஆடிட்டாங்க. ஆமா, சீனியர் நட்சத்திரமா இல்ல குழந்தை நட்சத்திரமான, ஐயோ நாங்கெல்லாம் நட்சத்திரம் கிடையாதுங்க, ஃபயர் மாதிரி சன் மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் தெறிக்க விட்டுட்டாங்க இங்க இருந்து நம்ம சன் நட்சத்திரங்கள் எல்லாரும்ல. எஸ், சோ இது வரைக்கும் வந்து செலிப்ரேஷன்ஸ் வித்தியாசமா இருந்திருக்கு நம்மளுடைய சன் டிவில. இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை நாங்க பார்த்ததே இல்ல. சோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்ல ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் நம்மளுடைய கெஸ்ட் அண்ட் நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள் டு தி ஸ்டேஜ். அண்ணாத்த ஆட வாங்க இந்த ஷோவோட இறுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு ஃபுல்லா நிறைய பெர்ஃபார்மன்சஸ் நீங்க பாத்தீங்க. இந்த எபிசோட் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸா இண்டிவிஜுவலா கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. பட் ஆஸ் அ ஹோல் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது எப்படி இருந்தது, கெஸ்டா வந்தது எப்படி இருந்ததுன்றத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்கக்கா. ஆக்சுவலி ரொம்ப நன்றி என்னோட ஜானருக்கு என்னை இங்கே கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு. அண்ட் எல்லாருமே பெரிய அண்ணாத்தைங்களா தான் இருக்காங்க, வேற லெவலில் ஆடுறாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு வெறும் ஆக்டர்ஸாக சீரியலில் நடிக்கிறத விட, அதுவும் குழந்தைங்களுக்கு மெயினாக அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸே இருக்காது மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கு நாங்கள் வந்தது ஐ திங்க் எங்களோட பாக்கியம் தான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அண்ட் தேங்க்யூ அக்கா. அம்மா, உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹோல் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது, கெஸ்டா இருந்தது? கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே டோட்டலா மறந்து இங்க பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எல்லாரையும் நேரில் பார்த்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா கவலைகளையும் மறந்துட்டு பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சன் டிவிக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, நீங்க வந்து அம்மாக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சிருந்தீங்களாமே, அது என்னது? அவங்களோட டைலாக் நான் சொல்லணும். ஓ, அம்மாவோட டயலாக நீங்க சொல்லி காமிக்கணும்னா சரி, அப்ப அம்மா கிட்ட போய் சொல்லி காமிக்கிறீங்களா? போங்க, அம்மா கிட்ட போங்க. டே, யார் சொத்தை யாருக்கு யார் எழுதி கொடுக்கறது? அனாத பயலே. இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது. என் பேத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத முடிவு பண்ணியே அப்போவே இந்த ஊரை கொட்டி யார் இந்த அனாதன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நீ பெத்த பையனுக்கு, என் பேரனுக்கு ஒரு வேலைக்காரன் பெத்த பொண்ணை கட்டி வைக்க திட்டம் போடுறானே, இதுக்கு மேலே என்னால் முடியாது. டே, உன் அப்பன் இவன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உன் அப்பன்னு யாருக்குமே தெரியாது. உன் அம்மா யார், நீ என்ன ஜாதி, உன் கோலம், உன் கோத்திரம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. இதோ நிற்கிறாமே, இவன் வந்ததுக்கப்புறம்தான் என் பையனுக்கு குழந்தை பிறந்துச்சு. விட்டு போன சொத்தும் திரும்பி கிடச்சிச்சு. இவன் வந்த நேரம்தான் எல்லாமேன்னு என் புள்ள நம்பி பரம்பரையா எங்கள் வம்சத்தில் பைய போடுற தங்க காப்பை இவன் கையில் போட்டு அழக பார்த்தான் என் புள்ள. அந்த காப்பை பார்க்கும் போதெல்லாம் என்னோட பேரனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எவனோ ஒரு அனாத பையனுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு எவ்வளோ நாள் வைரஞ்சிருக்கேன் தெரியுமா? டே, ஒரு அனாதைங்க இருக்க வேண்டிய இடம் வீட்டுக்குள்ள இல்ல, முதலாளியா இல்ல, வீட்டுக்கு வெளியே. உனக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொத்துல பங்கு தர போறியாடா? உன் சொத்து எது தெரியுமா? எதுக்குமே உதவாத அந்த ருத்ராஜ கொட்டை தான். நானே மறந்துட்டேன் அந்த டைலாக் எல்லாம். இப்போ படம் பார்த்தவங்க எல்லாருமே இப்போ மறந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்திட்டா இப்போ. ஆமா, இதெல்லாம் பேசினவங்க அந்த கெட்டப்ப யாராலையும் மறக்க முடியுமா? யார் மறக்க முடியும்? சும்மா